உனக்காக நான் ஏன் நிக்கணும்? நீ தான் என் அசம்பாவிதம் நடக்காம கிரீஸ் தடவுற ஆளாச்சே. நீ தான் அசம்பாவிதம் நடக்காம சொந்த கட்சிக்காரனவே பவுன்சஸ் தூக்கி எறிகிற ஆளாச்சே. ஒரு 1000 பேர் இறக்கு அசம்பாவிதம் படம் பார்த்துக்க. என் பிள்ளை ஏன் நிக்கணும்னு தான் கேள்வி. நீ அரசியல் அவனை வைக்கல, அடியாளாக்கிட்டு இருக்க. நீ அரசியலை வளர்க்கறதுனா வகுப்பு நடத்திருப்ப. ஒரு கிளைக்கும் போய் முதல்ல வகுப்பு நடத்திருக்கணும். அடுத்த வருஷம் யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது. எம்ஜிஆர் கூட 27 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சரானார். அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் சொல்றாருல, 27 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர் ஆனார். அண்ணா கூட 6 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர் ஆனார். கலைஞர் அவர்களும் 6-7 வருஷத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர். 6 வருஷம் கூட இல்லைங்க, 10-15 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர். 56 வருஷம் கழிச்சு தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். உங்களுக்கு என்ன அப்படி? அடுத்த வருஷமே முதலமைச்சர் ஆயிடணும். சரி ஆகு. கிளைகளை கட்டாம எப்படி முதலமைச்சர் ஆவீங்க? நான் இந்த பிள்ளைகளை நிக்க வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம், நாமெல்லாம் ஒன்னா நின்று, இது இல்லை அரசியல். கிளையை கட்டு, உன் அரசியல் என்னன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. யார் எதிரின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அந்த பிள்ளைங்களை மோல்டு பண்ணி அரசியலாக்கி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, என் பிள்ளை அரசியல்ல எவ்வளவு தெளிவா இருக்கான் பாரு, களத்துல நிக்கிறான் பாரு, ஒரு ஹீரோ மாதிரி நிக்கிறான் பாரு அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். அம்மாவா என் பிள்ளைய நீ அடியாளாக்கிக்கிட்டு ரோட்ல போய் நிக்க வச்சுக்கிட்டு அவனை வந்து விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நீ கையை கட்டிட்டு ரோட்ல நில்லு.